லோன் ஆப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு லாகின் சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி பேமெண்ட் மோடு சொல்லி கேட்பாங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேம் அதை வந்து சேர்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிற வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் லோன் அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ண கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாலேருந்து 12,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 12,000 ரூபாய் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அப்ளைங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒரு 3 ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேமும், நெக்ஸ்ட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரிலேஷன், அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி, 3மே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, 2 ஃபேமிலி நம்பரு, 3வது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதாவது ஆல்டர்னேட் டேட்டா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கம்பெனி நேமும் அவங்க மொபைல் நம்பரு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனியோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து சப்மிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சைன்இன் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மெயிலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டுடைய ஃபோட்டோவை வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் வந்து ஃப்ரெண்டு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஃபோட்டோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி டாக்குமெண்ட் லாஸ்ட் மந்த்து பே ஸ்லிப்பை வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய லோன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஆர் கால் வரும்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு மெயில்ஸ் இல்லைனா வந்து கால்ஸ் வரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஆர் இல்லை 2 டேஸில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1 அனுப்பிவிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க பேங்க் அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து அவங்க அனுப்பி விட்டுருவாங்க.